ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. செந்தில் பாலாஜி திமுகவுக்கு வந்ததுலேருந்தே அதிரடியாக பல நடவடிக்கைகளை எடுத்துட்டு இருக்காங்க. கரூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவில் பொதுக்கூட்டத்தை நடத்தி கரூர் மாவட்டத்தில் இருக்க செந்தில் பாலாஜியோட ஆதரவாளர்கள் மட்டும் இல்லாமல் தினகரன் பக்கம் இருக்க முக்கியமான சில நிர்வாகிகளையும் ஸ்டாலின் முன்னிலையில் செந்தில் பாலாஜி திமுகவில் இணைச்சாங்க. இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கையாக பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் திமுகவோட செயல் வீரர் செயல் வீராங்கனை கூட்டத்தை நடத்தியிருக்காங்க. இதில் திமுகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் திமுகவோட தொண்டர்களும் கலந்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி இப்போ இருக்க அதிமுக அரசை கண்டிச்சும் ஸ்டாலினை பற்றி உயர்வாகவும் பேசியிருக்காங்க. இப்போ இருக்க அதிமுக அரசானது மத்திய அரசு எது சொன்னாலும் சரி தலையாட்டிட்டு இருக்காங்க. மக்களுக்காண்டி எந்த ஒரு நலத்திட்டத்தையும் செயல்படுத்துறது இல்லை. ஆனால் மக்களோட பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கறதும் மத்திய அரசு துணிச்சலாக எதிர்க்கிறதும் அப்படின்னா அது திமுக தான். கண்டிப்பாக வரக்கூடிய தேர்தலில் திமுக தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் உட்பட 11 எம்எல்ஏக்கள் எடப்பாடி அரசுக்கு எதிராக சட்டமன்றத்தில் வாக்களிச்சிருக்காங்க. அவங்களையும் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழே பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு திமுகவானது அவங்க மேல வழக்கு தொடுத்திருக்காங்க. அதோடைய வழக்கானது இப்ப விசாரணை நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா திமுகவுக்கு சாதகமா தான் தீர்ப்பு வரும். அப்ப ஏற்கனவே தமிழகத்துல 21 சட்டமன்ற தொகுதிகள் காலியா கிடக்கு. இப்ப ஓ பன்னீர்செல்வம் 11 எம்எல்ஏக்களோட தொகுதியும் காலியா கிடக்கும். வரக்கூடிய தேர்தலில் கண்டிப்பா திமுக தான் வெற்றி பெறும். ஸ்டாலின் தான் முதல்வர் ஆகுவாங்க அப்படின்னு செந்தில் பாலாஜி எழுச்சியா உரையாற்றி இருக்காங்க. இந்த விஷயம் திமுக நிர்வாகிகளுக்கும் செந்தில் பாலாஜியோட ஆதரவாளர்களுக்கும் மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் தினகரனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா கரூர் மாவட்டத்துல செந்தில் பாலாஜி இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை நடத்தி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட செல்வாக்கு கரூர் மாவட்டத்துல குறைச்சிட்டு இருக்காங்க. திமுகவோட செல்வாக்கு அதிகரிச்சிட்டு இருக்காங்க. இந்த செயல் வீரர் செயல் வீராங்கனை கூட்டத்துக்கு வந்தவங்களுக்கெல்லாம் செந்தில் பாலாஜி கெடா வெட்டி விருந்து வச்சிருக்காங்களாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.